ஏங்க ஒருத்தர் 10 நிமிஷம் விடாமல் பேசியிருக்கிறாரு, ஒரு கை தட்டுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? மனிதனுடைய களைப்பு, சலிப்பு, உழைப்பு இது எல்லாத்துலேயும் இருந்து அவனை பாதுகாப்பது எந்திரம்னார். விவசாயத்தில் தொடங்கி மெட்ரோ ட்ரெயின்லேருந்து, மெட்ரோ ட்ரெயின் நல்லதான், அது போடுறதுக்காக இந்த ரோடை அடைக்கிறாங்க பாருங்க, பரிதாபம்யா. ரோடை அடைக்கிறது பரவாயில்ல, இந்த பக்கம் மிச்சம் இருக்கிற ரோடை போட்டுட்டு அடைக்கலாம். 10 நாளில் அது பள்ளம் மேடாயிடுது. 10 நிமிஷத்தில் போக வேண்டியதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. நீ என்னைக்கு மெட்ரோ கொண்டு வர்றது, என்னைக்கு நாங்கள் ஒழுங்காக போகிறது? ஆனாலும் அந்த மெட்ரோவில் ஏறி யாரோ ஒரு குழந்தையை தூக்கி வச்சுட்டு அவருக்கு இருந்த சந்தோஷங்களையெல்லாம் சொன்னார் பாருங்க. அது இது எப்போ பிறந்ததுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏதோ சென்சஸ் எடுக்க வந்தவன் மாதிரி. நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. ஆடைகள், தையல் எந்திரம் என்று வராத காலத்தில் மனிதர்கள் ஆடைகளை முடிச்சு போட்டு போர்த்தி கொண்டார்கள்னு தான் சொல்கிறாங்க. பிறகுதான் முடிச்சு மாதிரி போட்டு போர்த்திக்கிட்டாங்க. பழைய மகான்கள் படங்களெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். இன்னும் நிறையா மகான்கள் ஊசி நூல் கோர்த்த உடைகளை அணிய மாட்டாங்க, அப்படியும் சில பேர் இருந்தாங்க. அது மாதிரி இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு ஆரி ஒர்க்கா, ஆரி ஒர்க், சட்டையில் என்னென்னலாம் வச்சிருக்கிறாங்க. ஐயா, இது நமக்கு எதுக்கு வம்பு? இதெல்லாம் வந்த பிறகு துன்பம்னு எப்படி பேசுறீங்கன்னு கோபிக்கிறார். என்னங்க அவர் நல்லா பேசினாரா இல்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. புலவர் ஐயா அவங்க வீட்டில் இருந்து நடந்து வரணும்ன்றார். அவர் டெய்லி நடக்கிறாரு, 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அவர்கிட்ட படித்த பயலுக்கு எதிராக வந்தாங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா அவங்க நன்றிக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களேன்றதுக்காக. புலவர் ஐயா வர்றார். இன்பம் அல்ல துன்பமே. மாண்புமை நீதியரசர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, இரண்டணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்து, இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பல்லவா ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, வணக்கத்திற்குரிய ஐயா ஏஎல்சி அவர்களை மனதால் எண்ணங்களால் வணங்கி மகிழ்ந்து, எங்களையெல்லாம் அன்போடு வரவேற்புரை சொல்லி அழைத்த, பல ஆண்டுகளாக எங்களுக்கு ஊக்க சக்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் மூத்த தமிழறிஞர் அக்கா சாரதா நம்பி ஆரூரன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, எப்படி அமைதியாக ஒரு தறியை நெய்கிறோமோ அதேபோல் இந்த அரங்கத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, ஏன்னா அந்த இழை ஓடுதல்ல, இந்த நாடா ஓடும்போதெல்லாம் அந்த கவனம் அங்கே தான் இருக்கும், பேச மாட்டாங்க. ஏன்னா நான் விழுப்புரம் தாலுக்கா அனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் சுற்றி தேவாங்க செட்டியார் தான் அதிகமாக இருந்தாங்க. எங்கள் தெருவில் அவங்க தான் பாவு போடுவாங்க, ராட்டை சுற்றுவாங்க. இதெல்லாம் நான் தினம் பார்த்து பார்த்து மகிழ்ந்தவன் நான். அப்படிப்பட்ட அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. கவி சக்கரவர்த்தி கம்பன் 10,000 பாட்டு பாடினதில் ஒரு பாட்டில் உங்களுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார். ராமபிரானும் லட்சுமணனும் எப்படி இணை பிரியாமல் இருந்தார்கள்னா தரியும் நாடாவும் போல் இருந்தார்கள் என்று என்ன அழகாக கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட கம்பனையே ஏற்றது. ஏன்னா திருவண்ணைநல்லூரில் இருந்ததுனால அங்கே சுற்றி தறி நெய்கிற ஊர் தான். எங்கள் ஊரில் செட்டியாருங்களாம் ராத்திரி என்ன பண்ணுவாங்க, பகலில் பூரா நல்ல ஞாபகம் இருக்குது. அருணாசல செட்டியார், தண்டபாணி செட்டியார், இவங்கெல்லாம் குடும்பம் ஞாபகம் இருக்குது. அதில் அவங்கெல்லாம் இரவில் தெருக்கூத்து ஆடுவாங்க.
அதில் ஒருத்தர் ரதி வேஷம் போட்டுன்னு வர்றார், பொம்பளை வேஷம். இன்னொரு செட்டியார் மன்மதன் வேஷம் போட்டு வந்தார். அவங்க பாடுறாங்க. இவர் பாடுறார், ரதியே ரதி கிளியே அப்படின்னு இவர் பாடுறார். அடுத்த ஒரு மன்மதன் வந்து விடிஞ்சா தறிக்குழியே. ஏன்னா நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லைன்னா, அந்த நெய்யும் தொழிலில் ஈடுபட்டதனாலே நாடகத்தில் நடிக்கிற போது தான் செய்கிற தொழிலை மறக்காத ஒரு அற்புதம் இந்த தறி தொழிலுக்கு உண்டு என்பதற்காக நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் பெருமானார் நபிகள் நாயகம் கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள்னார். அருமை, என்ன அருமை, அதுக்கே விளக்கம் சொல்லலாம். பார்ப்போம். ஐயா வந்து இன்பமேன்றதுக்கு ஆன்மீக திலகம் சிவகுமாரை தவிர வேற யாராலும் முடியாது சார். உண்மை அது. நான் அந்த அணியில் இருந்தால் பேச மாட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் எப்போவுமே உண்மை மட்டும்தான் பேசுவீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். 30 நிமிஷத்தில் வந்துடுறாராம் மெட்ரோவில். 3 மணி நேரம் மிச்சம்னாரு. அந்த 3 மணி நேரத்தை மிச்சப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறான். பிரயோஜனம் இல்லையே. இன்னொன்று சொன்னார், ரொம்ப அருமையான செய்தி சொன்னார். பெண்களுக்கு விதவிதமான ஆடைகளை எந்திரங்கள் தானே தயாரித்து கொடுக்கிறது. ஒரு கைத்தறி புடவையை ஒரு பெண் உடுத்தி போகும்போது வருகிற மரியாதை எந்திரங்கள் தயாரிக்கிற ஆடைகளுக்கு இல்லை. விவசாயத்தை பற்றி நிறைய சொன்னார். கருவிகள்லாம் உள்ள வந்து வாட் இஸ் யுவர் கல்ச்சர், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்ன ஒரு வாசகத்தை நான் நினைத்து பார்க்குறேன். விவசாயத்தில் அத்தனை கருவிகளும் உள்ள நுழைஞ்சதனால் தான் சார் வேலை வாய்ப்புகளே பல ஆட்கள் இழந்து போயிருக்கிறார்கள். அதனால தான் அதுங்களுக்கெல்லாம் இந்த ஏரி வேலை அந்த வேலை அதெல்லாம் புறப்பட்டாங்க. இப்போ காரணமே அதுதானே, விவசாயத்தில் வேலை போச்சு சார், வேலை வாய்ப்பு போச்சு. மாண்புமை நீதியரசர் அவர்களே இன்னொன்று சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் பேண்டெல்லாம் தயாரிக்குது, ஜீன்ஸ் பேண்டெல்லாம்னார். கிழியாத ஆடையை தைத்த காலம்தான் தறி நெய்த காலம். எந்திரங்கள் வந்த பிறகுதான் கிழிந்த பேண்ட்டுக்கு தான் அங்கே மதிப்பு அதிகமாக இருக்குது. வாங்கி கிழிக்கிறான். ஆமாம், அப்படி மாற்றம் ஆகி போச்சுங்க. கருவிகள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் சாதாரணமாக. ஐயா மாண்புமை நீதி அரசர் கூட உங்கள் பக்கத்தில் கோயில் இல்லையா மணி இல்லையான்னாரு. ஐயா பணியோடு சொல்கிறேன், கோயிலில் கூட மணி இல்லையா, அதுக்கு ஒரு எந்திரத்தை வச்சுட்டான் ஐயா. சுவிட்சை போட்டால் டம் 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 டம்னு அது அடிக்குது. அது அர்ச்சனை முடிஞ்ச பிறகு அடிக்குது. அந்த அங்கேயும் அந்த எந்திரம் நுழைஞ்சிடுதுங்க. முத இந்த எந்திரங்கள்லாம் எங்கே நுழைஞ்சிது தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே தான் சார் முதல்ல நுழைஞ்சிது. வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சிது. கணக்கு போட்டு பாருங்கள். மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், அப்புறம் என்னது ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் எதுக்கு சார் வந்தது? யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஆம்பளைங்க, நம்மால் தான் கண்டுபிடிச்சான். ஏன் தெரியுமா? எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்ததோ இது நம்மால முடியாதரான்னு அதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சான். பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் குலதெய்வம் அவன்தாயா. இல்லைன்னா உட்காந்து நீங்கள் கலைஞர் அரங்கத்தில் உட்காந்து மீட்டிங்கை கேட்போம். இல்லை அந்த வீட்டில் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருப்பீங்களா? ஆமாங்கய்யா. அந்த எந்திரங்கள் எப்போ உள்ள நுழைஞ்சதோ பாவையா பெண்கள் அம்மி அரைச்சாங்க, மாவுகள் அரைச்சாங்க. நான் அவங்கள அது தண்டனை நான் சொல்லலை. அதில் அன்பு கலந்திருந்தது, அக்கறை கலந்திருந்தது, ஆர்வம் இருந்தது, உடல் நலம் வளம் பெற்றது. ஆனால் இன்னைக்கு எல்லா கருவிகளும் உள்ள நுழைஞ்சதுனால அதை பயன்படுத்துவதனால அத்தனை பெண்களுமே உடலை குறைப்பதற்கு ஜிம்முக்கு போகிறாங்க சார். இங்கே ஜம்முன்னு இவங்க இந்த வேலையை பண்ணா இப்போ ஜிம்முக்கு போக வேண்டிய வேலையே இருக்காதுங்கிறேன் நான். இல்லை 12 வயசு பொண்ணுக்கு மூச்சு வாங்குது சார். அது வேலை புரிஞ்சு பெருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேக்கம் கிளீன் அது ஒன்று வந்தது. ஒரு மிஷினை ஜாம்னா அது பாட்டுன்னு பெருக்கும் போகுது. ஐயோ கொடுமைங்க. சாதாரண கொடுமை இல்லை. ராத்திரி 12 மணிக்கு ஒரு அம்மா ஏந்து மேக்கப் பண்ணுது. அவன் வீட்டுக்காரனுக்கு கோவம் வந்துடுது. ஏய் இது அநியாயமா இல்லை? இந்த நேரத்தில் என்ன மேக்கப் வாழுதுன்னா யோ வாய மூடி படு. நானே செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுட்டு தவிக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப் போட்டால் தான் ஓப்பன் ஆகும் போல. ஆமாம், 12 மணிக்கு அந்தம்மா யார்கிட்ட பேச போகுது? அது யாருக்கிட்டையோ
இல்லை, அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு, எதுக்கு பேசணும்? அது அங்கே அவங்க கிட்ட பேசுறதுக்கு செல்லு கிடையாது அது. அப்போ ஓப்பனாக பண்ண அவன் சிரிக்கிறான் சார். அந்த வெறுப்புலையும் அந்த அம்மா கேட்குது, எதுக்கா சிரிக்கிறேன்னு. இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல. நான் 10 வருஷமாக ஒன்று பார்த்துங்கிறேன்னடி, நான் எவ்வளோ பெரிய தியாகின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த கருவி வந்த பிறகு இருக்குதே சார், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்மையை பேசினான் சார். டேய், என் மூஞ்சை பார்த்து சொல்லு, முகத்தை பார்த்து சொல்லு, போப்பா அப்படின்ட்டு போயிடுவான் சார். அப்போ சின்ன பொய்யை கூட அப்படியே சமாளிப்பான் சார். இப்போ அப்படி இல்லை சார், ஃபேஸ்புக்கில் என்னென்ன இது நடக்குது பார்க்குறீங்கள. காலம் மாறி போச்சு சார், பொய் அதிகமாக போச்சு. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் சொல்கிறான் சார் செல்லில், மச்சான் நான் தர்மபுரியில் இருக்கிறேன்டா, எப்படிடா வர்றத? அடா பாவி, தாம்பரத்தில் இருக்கிறான் சார் அவன். அப்போ அந்த கருவி பொய் வேலை கள்ளக்குறிச்சியில் இருக்கேன்னு சொல்லாமல் இருந்தான். எவ்வளவு ஒரு அமக்கலமான பொய்யை சொல்கிறான் சார். இப்போ பொய் மலிஞ்சு போச்சு சார் இந்த கருவிகளால். ரொம்ப சங்கடங்கள், நம்பிக்கையற்ற தன்மை இந்த கருவிகளால் இயந்திரங்களால் ஏற்பட்டு தவிக்கிற மக்களை நம்ம எவ்வளோ பேரை பார்க்கணும் சார். வருத்தத்தோடு சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு 2 பசங்களை வீட்டில் விட்டு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுது, யோ ஊரகார சுற்றுற வேலை வச்சுக்காது, வீட்டிலே இரு, 3 நாள் அதுக்குள்ளே வந்துடுவேன், நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போயிட்டுது. போன பிற்பாடு அப்புறம் வாசல் வரைக்கும் போய் திரும்பி வந்து, பாரு உன்னை நம்ப முடியாது, நான் எப்போ ஃபோன் பண்ணுறேனோ அப்போ நீ இங்கே இருக்கிறன்றதுக்கு மிக்சியை போட்டு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுது. 2 நாள் அதே மாதிரி ஃபோன் பண்ணதுக்கு, ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் காலையிலேயும் மத்தியானம் ஃபோன் பண்ணது மிக்சியை போடுறான். ரைட். அந்தம்மா 3 நாள் பொறுத்து தானே வரணும், 3ஆம் நாள் வந்துடுது வீட்டுக்கு. காலையில் 10 மணிக்கு வந்தால் அவரை காணோம். பசங்களை கேட்டது, எங்கடா அவங்க அப்பா எங்கே போயிட்டாரு? அது என்னமாம்மா 2 நாளாக போகும்போது பையில் மிக்சி எடுத்துன்னு தான் போகிறாரு. அது எப்படியா ரோட்ல எல்லாம் அவருக்கு கரண்ட் கிடைக்குது? இல்லை, அது எங்கே ஒரு வீட்டில் உட்காந்து ஃபோன் ரிங் அடிச்சோட பக்கத்தில் போய் ஒரு வீட்டில் போய் ஃப்ளக்கில் சொரிக்க வேண்டியது தானே. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன், இப்போ இருக்கிற சூழ்நிலை, மாண்புமை நீதி அரசர்கள் 1-2 சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்போ மனுஷன் வாழறதை விட்டுருங்க, இறந்த பிறகு ஆகுது அவனை உறவுகள் ஒரு 4 பேர் தோளில் சுமந்து போனான் சார், இல்லை? ஆனால் அதுக்கு கூட இப்போ வாய்ப்பு இல்லாமல் அமரர் ஊர்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான் சார். அதில் தூக்கி போட்டு எவனோ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாதவன் அது டிரைவிங் பண்ணியும் போகிறான். இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஏன்னா தமிழறிஞர், மூத்த தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் உங்களை எல்லாருக்குமே தெரியும். இன்று ஒரு தகவல், ஐயா ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு அமரர் ஊர்தியை ஒரு கிராமத்தில் வாங்கிட்டு அவர் கையால் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அப்புறம் ஊர் தலைவர் சொன்னார், ஒரு 4 வார்த்தை பேசிட்டு கொடுங்கன்னார். என்ன சார் பேசுறது? அவர் பேசினார் பாருங்க, இதை எல்லாரும் பயன்படுத்துவங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் பயன்படுத்துங்க சொன்னாலும் சரி வராது, யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தார் சார். ஏன்னா இன்றைக்கி அதில் கூட ஒரு அமரர் ஊர்தியில் வந்துட்டுதுன்னா, நான் என்ன கேட்குறேன், இயந்திரங்கள் பெருக பெருக இதயமுள்ள மனிதர்கள் சுருங்கி போவார்கள் என்பது தான் எங்களுடைய வாதம். ஏன் தெரியுமா? அக்கா சாரதா அக்கா பாடம் நடத்தினாங்கன்றதை கேட்டு ரசித்தவர்களை இன்றைக்கும் அப்படியே சொல்லி சொல்லி மகிழ்கிறார்கள். வருங்காலத்தில் ரோபோ டீச்சர் வரப்போகுது, வந்துட்டுது இப்பயே சார். என்ன காலங்கள் மாறி, எதுக்கு ஒரு எல்லை வேணாம், கருவிகள் வேணும் சார், எந்திரங்கள் வேணும் சார், எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டான்னா எதுக்கு சார் அது சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஃப்ரிட்ஜில் சார் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன் ஐயா. சரிங்க, 3 சட்னி வைக்கிறாயா, 1 க்ரீனு, 1 எல்லோ, 1 ரெட்டு. அடியே தங்கம் 3 இப்பயா தயார் பண்ணேன்ல? இல்லை, 1 தான் இன்றைக்கி பண்ணேன், 1 நேற்று, 1 முந்தா நாளுன்னா. நான் வாய் சும்மா இருக்கக்கூடாதா? 15 நாளைக்கு முந்தி வச்ச ஒரு வத்த குழம்பு சூப்பர்னு, அது கூட இருக்குது, கொஞ்சம் வைக்கவான்னா. அதனால் கருவிகள் எந்திரங்கள் எல்லாம் மனிதத்தன்மையை இழக்க வைக்கிற ஒரு தன்மை பெற்றிருக்கிற காரணத்தினால்
கண்டுபிடித்த வகையில் போதும் என்று சொல்லி ஒரே வரியிலே அன்பு சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் கடுமையான நோயில் இருந்த காலத்திலே உலகம் முழுவதும் இருக்கிற சர்வ சமயத்தையும் சார்ந்த சர்வ மதத்தையும் சார்ந்த தமிழர்கள் பிரார்த்தித்து மீட்டு வந்த பிள்ளை. அதில் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு அவங்க வந்திருக்காங்க, நாங்களும் அர்ச்சனை, சிறப்பு அர்ச்சனை நாங்கள் பண்ணோம். அப்படிப்பட்ட அந்த பெண் பிள்ளை 100 ஆண்டுகளுக்கு மேலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் ஒரு மிஷின் செய்யுமா? வாழ்த்தின உடனே எந்த மிஷினாவது வந்து காலில் விழுமா? அதுதான் ஐயா அவர்கள் கலகலப்பாக பேசியிருக்கிறார். அவருக்கு எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்க. அவங்க வீட்டில் 15 நாளைக்கு முன்னாடி வத்த குழம்பு வச்சதை ஞாபகம் வச்சுருந்துருக்கிறார். நமக்கு காலையில் சாப்பிட்டதே மறந்து போகுது. ரிட்டையர் ஆன பிறகு என்ன குழம்பு என்ன சட்னின்னு மட்டும் யோசிப்பார் போல். ஆனால் வெளுத்து வாங்கிட்டார். ஒவ்வொரு கேள்வி நியாயமான கேள்வி. வீட்டுக்குள்ளே மெஷின் வந்த பிறகுதான் உடல் உழைப்பு போனது. அதன் விளைவு ஜிம்மில் போய் இப்படி அம்மி அரைக்கிறீங்க. உங்களை யார் அங்கே போக சொன்னதுன்றார். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல, ஃபேஸ்புக்கில் பார்க்குறான். வேலை வாய்ப்பு இழந்து போகிற ஒரு சமூகமாக ஆகியிருக்கிறது.